Tata Tiscon SD na? Strong and flexible. Tata Tiscon SD TMT Kambi. புதிய தலைமுறை நேரில் நெருக்கம் வணக்கம். வீடு நிகழ்ச்சின்னு ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மேனோசஸ் கோயில் மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நான் காடு மலை அப்படின்னு சுற்றிட்டு இருக்கேன் வீடை தேடி. இந்த வார வீடு நிகழ்ச்சிக்காக நான் ஹிமாச்சல் பிரதேஷ் பக்கத்தில் இருக்க பீர் வந்திருக்கேன். இங்கே மார்க்னு ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து வந்து 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு வீடு கட்டியிருக்காரு. அதில் ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருக்காரு. அவர் அப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டேன். முதல்ல இந்த இடத்த பற்றி சொல்கிறேன். இது வந்து பீர் பில்டிங் அப்படின்ற இடத்துக்கு பேர். இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேராகிளைடிங் சைட் வந்து இங்கே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக தெரியுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பேராகிளைடிங் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த வியூவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம இங்கேருந்து பார்க்குறதுக்கே இவ்வளோ நல்லாயிருக்கு. அதுவே வந்து மேலே பறந்துட்டு பார்த்தா இவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஹிமாச்சல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹிமாச்சல் பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் வந்து நிலநடுக்கம் அதிகம் வரும் பகுதி. இப்போ நம்ம ஊரில் வந்து பெரிய நிலநடுக்கம்லாம் வரல. ஸோ அதனால் நமக்கு அதை பற்றி பெருசாக அவேர்னஸ் இல்லை. ஆனால் இங்கே ஹிமாச்சல் பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு ஏரியாவாக பிரித்து வந்து ஜோனுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஜோன் நம்பர் 4 இருக்குது. ஸோ நிலநடுக்கம் அதிகம் வர வாய்ப்புள்ள பகுதி இந்த இடம். அதனால் அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க. அதில் ஃபவுண்டேஷன்லேருந்தே வந்து அதை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து லோட் பியரிங் ஃபவுண்டேஷன் தான், நல்ல ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வெளியே இருக்க கல்லாம் வந்து உங்களுக்கு அழகாக வந்து அடுக்கிற மாதிரி தெரியும். இது வந்து ட்ரெஸ்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கை வேலையாலே அவங்க வந்து இதை அழகாட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எந்த மிஷின்ஸுமே வந்து யூஸ் பண்ணல. அதுலேயும் வந்து லோக்கல் லேபர்ஸை தான் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. லேபர்ஸ் மட்டும் இல்லாமல் மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லோக்கல் மெட்டீரியல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக டிடி கான்ட்ராக்டர் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வெர்னாகுலர் ஆர்கிடெக்சரை தான் வந்து விரும்புவாங்க. ஆனால் வெர்னாகுலர் ஆர்கிடெக்சர் அப்படிங்கும்போது அது வந்து சஸ்டைனபிள் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த நிலநடுக்கம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கனால சில விஷயங்களுக்கு அவங்க வந்து காங்கிரீட்டை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அதுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ வந்து மட் சார்ந்த விஷயங்கள் வந்து சில இடங்களில் வந்து ஒத்து போகாது. அந்த இடங்களில் மட்டும் அவங்க காங்கிரீட்டை வந்து அவங்க வந்து அதை மேட்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபவுண்டேஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிளிந்த் பீம் வந்து காங்கிரீட்டில் தான் வந்து போட்டிருக்காங்க, ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி. அதுக்கு மேலே சில் வரைக்கும், ஆக்சுவலி இந்த இடம் வரைக்கும் வந்து சில் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஜன்னலுக்கு கீழே உள்ள பகுதி வரைக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து கல் வச்சு தான் வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கு மேலே தான் வந்து மட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே மண் சார்ந்த கைவினை பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச நம்ம கீழடி அகழ்வாராய்ச்சி தான் வந்து ஞாபகத்துக்கு வருது. அங்கே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது வந்து வீடு, ஆனால் இவங்க வந்து ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி ரன் பண்ணுறாங்க அப்படின்ட்டுன்னு. இருந்தாலும் இதை உங்களுக்கு காட்டணும்னு நாங்கள் ஆசைப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து நம்ம கிராமங்கள்லே இப்போ வந்து அந்த கூட்டு குடும்ப கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து அழிஞ்சிட்டு வருது. முன்னாடி நம்ம கிராமங்கள் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து மண் வீடு தான் இருக்கும், அங்கே முற்றம் இருக்கும், தாழ்வாரம் இருக்கும். அங்கே வந்து 4-5 குடும்பங்கள் வந்து தாராளமாக வந்து வசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து லேட்டஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் அது வந்து சாத்தியம் இல்லாமல் போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிலே வந்து ஒரு 10 பேர் 15 பேர் கூட தாராளமாக தங்குற மாதிரியான அமைப்புகளை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ இதனால தான் நாங்கள் வந்து இதை காட்டணும் அப்படின்னு ஒன்று முடிவு பண்ணோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து டைனிங் ஏரியா. ஸோ இங்கே எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுருக்காரு. இந்த இடத்துல வந்து நிறைய பில்லர்ஸ் இருக்குது, நிறைய பீம்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இவ்வளோ பீம் எதுக்கு, அதுவும் பக்கத்தில் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணலாம். அதுக்கான விடையை வந்து நான் அப்புறம் சொல்கிறேன்.
பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பெட்ரூம். இந்த கெஸ்ட் பெட்ரூம் தாண்டி இங்கே வந்து ஒரு பெரிய ஹாலே வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு 10 பேர் 15 பேர் வந்தாலும் அவங்க தூங்குறதுக்கு வசதியாட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பிளாஸ்டிக்கு வந்து கவுடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மெல் வந்து இன்னும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோரிங் வந்து அவங்க ஸ்லேட் டைல் தான் வந்து போட்டிருக்காங்க. ஒரு புக் ஷெல்ஃப் இருக்குது. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லைப்ரரி மாதிரி வைப்பாங்க. பட் இது ஒரு இன்ஸ்டியூட் அப்படிங்கிறனால வந்து இங்கேயும் ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியோட தொடக்கம் அப்படின்னு இந்த இடத்த சொல்லலாம். லைப்ரரி வந்து மேலே இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஸோ ஆக்சுவல் லைப்ரரி என்ன இருக்குது, இங்கே வந்து 2 பேர் உட்கார மாதிரி ஒரு சேர் போட்டிருக்காங்க. இந்த லைப்ரரி பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க மண் சுவர்லேயே வந்து மரப்பலகை வச்சு அழகாக புக்கை வந்து அடிக்கிட்டாங்க. இந்த சுவர் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அடோபி பிளாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அடோபி பிளாக்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்லேட் டைல், அதுக்கப்புறம் மூங்கில், இதுதான் அந்த வீட்டில் அதிகமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த அடோபி பிளாக்ஸ் அப்படிங்கிறது சன் ட்ரைடு எர்த் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க நேச்சுரலானது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிங் வந்து 3 லேயராக பண்ணியிருக்காங்க. இந்த 3 லேயராக பண்ணப்பட்ட பிளாஸ்டிங்கில் முதல் லேயர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு முறை தளிக்கப்பட்ட மண்ணோட அவங்க வந்து மாட்டு சாணத்தை கலந்து வந்து பிளாஸ்டிங் பண்ணிட்டாங்க. அது காஞ்ச அப்புறம் அடுத்த லேயருக்கு 2 முறை தளிக்கப்பட்ட மண்ணை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3வது லேயர் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு ஃபினிஷிங்கில் தெரிகிறது. இந்த 3வது லேயரில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒவ்வொரு சுவருக்கு ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருக்காங்க. சில சுவர்களில் வந்து அரிசி உமியும், சில சுவர்களில் வந்து கோதுமை உமியும், சில சுவர்களில் பார்த்தீங்கன்னா வந்து வைக்கோலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு டெக்ஸ்டரில் இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. டாடா டிஸ்கவுண்ட் எஸ்டினா ஸ்ட்ராங் அண்ட் ஃபிளெக்சிபிள். டாடா டிஸ்கான் எஸ்டி டிஎம்டி கம்பி. இந்த ரூம்குள்ளே வந்தோடனே ஒரு அமைதி தெரியுது. இந்த வீட்டுடைய பூஜை ரூம் மாதிரின்னு சொல்லலாம் இதை. இது வந்து மெடிடேஷன் பண்ணுற ரூம். இந்த வீடு பொறுத்த வரைக்கும் இயற்கை சார்ந்து நிறைய விஷயங்கள் மட்டும்தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து மாட்டு சாணத்தை வச்சு அவங்க சுவருக்கு பிளாஸ்டிக் பண்ணுறதோட இல்லாமல் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா மாட்டு சாணத்தை வச்சு அவங்க தரை கூட அமைச்சிருக்காங்க. அதுவும் வந்து அந்த அந்த மெடிடேஷன் அப்படிங்கும்போது மனம் ஒருநிலைப்படணும். அதுக்கு வந்து இயற்கை சார்ந்த பொருட்களும் உதவும் அப்படிங்கிறது வந்து தெரியுது. ரூஃபிங் பாருங்க, மூங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மூங்கில் சப்போர்ட் ஃப்ரேமுக்கு மூங்கில் வச்சுட்டு அதுக்கு மேலே மூங்கில் ஷீட் வச்சிருக்காங்க. மூங்கில் ஷீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக ஒரு ஃபெரோ சிமெண்ட் லேயர் இருக்கு. ஃபெரோ சிமெண்ட் லேயர் அப்படின்னா வந்து இந்த சிக்கன் மெஷ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒயர் மெஷ்ஷை வச்சு அதுக்கு மேலே சிமெண்ட் வந்து போடுவாங்க. அது ரொம்ப தின் லேயர். அது எதுக்கு அப்படின்னா வந்து இது அதிகமாக மழை பெய்கிற பகுதி. ஸோ அதனால டைரெக்டாக அந்த மூங்கி ஷீட்டில் பட்டு அப்படின்னா வந்து அது சீக்கிரமாக வந்து நாசமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃபெரோ சிமெண்ட் லேயர் அப்படிங்கிறது அது நாசமாகதை வந்து தடுக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஸ்லேட் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே ரூஃபிங்குள்ள ஸ்லேட் டைல் பொறுத்த வரைக்கும் அதோடைய திக்னஸ் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு ரூஃபிங்கில் பெருசாக லோடு தேவைப்படாது. அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மழை பெய்கிற லோடு தான் அதை வந்து எடுக்கணும். பட் தரைக்கு போடுற அந்த ஸ்லேட் டைல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திக்னஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா தரை அப்படிங்கும்போது வந்து நம்ம நடப்போம், வெயிட்டான பொருட்கள் வைப்போம். ஸோ அதனால லோடு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால திக்னஸ் அதிகம் உள்ள ஸ்லேட் டைலை வந்து ஃப்ளோரிங்கும், திக்னஸ் கம்மியாக உள்ள ஸ்லேட் டைலை வந்து ரூஃபிங் வந்து பயன்படுத்துவாங்க. ஸ்லேட் டைல் அப்படிங்கிறது இங்கே பக்கத்திலே கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். அதனால தான் வந்து இந்த வீட்டில் ஃப்ளோரிங்க்கு ஸ்லேட் டைல் யூஸ் பண்ணிட்டு ரூஃபிங்க்கும் வந்து ஸ்லேட் டைல் போயிட்டாங்க. இந்த மெடிடேஷன் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், டைனிங் ஏரியாவில் வந்து நிறைய பில்லர் இருந்துச்சு. அது ரீசன் அப்புறம் சொல்கிறேன்னு. அதுக்கு ரீசன் இதுதான். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஏரியாவுடைய மொத்த லோடையும் வந்து அந்த கீழே இருக்கிற பீம் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். அது சப்போர்ட் பண்ணல அப்படின்னா வந்து கிராக் உள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ண தான் அவங்க வந்து நல்ல ஸ்ட்ராங்காக பெரிய பீமை வந்து ஒரு 3 பீமை சேர்ந்தே வந்து போட்டாங்க.
உங்களுக்கு கிச்சன் பக்கத்துலயும் டைனிங் ஏரியா பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த வாஷ் ஏரியா வச்சிருக்காங்க. அவங்கவுங்க சாப்பிட்ட பாத்திரங்களை அவங்கவுங்க கழுவுறதுக்கு வந்து 3 சிங்க் வச்சிருக்காங்க. இந்த இடம் பொறுத்த வரைக்கும் இங்க நல்ல வெளிச்சம் இருக்கு. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இங்க ரூஃபிங்க்கு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போட்டிருக்காங்க. அது வெளியே இருக்கிற சூரிய வெளிச்சத்தையே பாத்தீங்கன்னா உள்ள வந்து அழகா கொடுக்குது. இது நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம லைட் யூஸ் பண்ணோம்னா வந்து எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாகும். ஸோ அதை வந்து அவங்க அழகா தடுத்திருக்காங்க. இந்த இடத்துல ஃப்ளோரிங்கும் சரி, அதே மாதிரி அந்த சைட்ல ஒட்டின டைலும் சரி, எல்லாமே வந்து ஸ்லேட் டைல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம். இங்க பாத்தீங்கன்னா சுவருக்கு அவங்க பிளாஸ்டரிங்க்கும் வந்து மாட்டு சாணம் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தரைக்கும் வந்து அவங்க வந்து மாட்டு சாணம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அது போக வந்து இங்க பரன் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. இது வந்து அவங்க மெடிடேஷனுக்கும் வந்து யூஸ் பண்றாங்களாமா. இங்க வந்து பூஜை ரூம் மாதிரி மெடிடேஷனுக்கு தனியா ரூம் இருந்தாலும் பெட்ரூம்லயும் வந்து அதை வந்து வச்சிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. அதே மாதிரி நிறைய ஜன்னல்கள் இருக்கு. அருமையான ஒரு வியூ. சொல்லப்போனா அவங்க வந்து பெட்ரூமையும் வந்து பூஜை ரூம் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி நிலவுது. கண்டிப்பா நமக்கு வந்து பெட்ரூம் அமைதியா தான் இருக்கணும். அப்பதான் நமக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். ஸோ அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்க டாப் லைட் பாருங்க. அந்த டிசைன்லேயே வந்து லைட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போட்டு அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டுக்கு மேலே பாருங்க, சின்ன சின்னதா வந்து அவங்க கையிலே வந்து மட் வச்சு வந்து தேய்ச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்குது. ஸோ அது வந்து லைட்டிங் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி அனுப்புது. இந்த ஐடியாவே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருங்க, பெட்ரூம்க்கு வெளியே இந்த இடத்தையும் அந்த படிக்கட்டு இருக்க இடத்தையும் பிரிக்கிறதுக்கு வந்து ஒரு பார்ட்டிஷனுக்கு வந்து ஜாலி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து மூங்கில் வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த மூங்கிலுக்குள்ள ஓட்டை போட்டு சின்ன மூங்கில வந்து உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து அன்யூனிஃபார்மா இருக்கு. ஆனால் அன்யூனிஃபார்மா இருந்தாலும் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வந்து இந்த வீடு ஃபுல்லாக நிரம்பி இருக்கு. அதுதான் இந்த வீட்டை வந்து இன்னும் அழகா காட்டுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுடைய பெரிய கிச்சன். ஏன்னா எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் வந்து இங்கே தான் சமைக்கிறாங்க. உங்க கிச்சனோட சைடு சுவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒயிட் கலர் டைல்ஸ் தான் வந்து ஒட்டியிருக்காங்க. ஆனால் ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மண்ணை சுட வச்சு செஞ்ச டைல்ஸ் வந்து ஃப்ளோரிங்க்கு போட்டிருக்காங்க. ஸோ அவங்க முடிஞ்ச அளவு வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்க பார்த்துருக்காங்க. இந்த கிச்சன்லையும் பாருங்க, நல்ல வெளிச்சமாக இருக்கு. உங்களுக்கு வந்து கிச்சன் அப்படிங்கிறது நமக்கு காலையில் யூஸ் பண்ணுவோம், மதியம் யூஸ் பண்ணுவோம், ஈவினிங் யூஸ் பண்ணுவோம், நைட்டு யூஸ் பண்ணுவோம். இதில் காலையில் மதியம் நைட்டு இங்கே வந்து நம்ம டியூப் லைட்டோ வேற எந்த லைட்டோ போட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நல்ல பிரகாசமாக இருக்குது கிச்சன். அதுக்கு ரீசன் வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் தான். ஸோ இந்த ஐடியாவை நம்மளும் எடுத்துக்க முடியும். ஏன்னா நம்ம அதிகம் யூஸ் பண்ணுற பகுதிகளில் இந்த மாதிரியான ஐடியாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பில்லையை வந்து கண்டிப்பாக கட் பண்ணலாம். ஓவராலாக இந்த வீட்டோட மொத்த ஸ்கொயர் ஃபீட் 3000. ஆன செலவு 38 லட்சம் ரூபாய். இந்த வீடு 2014 வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. இப்போ அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 லட்சம் ரூபாய் அதிகம் ஆகும்னு வந்து சொல்றாங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்து இயற்கையோட ஒன்றி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு. இந்த வாரம் பார்த்த வீடு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த மாதிரி உங்க வீடும் இந்த நிகழ்ச்சியில வரணும் அப்படின்னா உங்க வீட்டுடைய போட்டோஸ் அண்ட் அதர் டீடைல்ஸை feedback@pudiyathalam.tv மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. நாங்க உங்க வீடு தேடி வரோம். இந்த மாதிரி இன்னொரு சூப்பரான வீடோட நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.